இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் 1க்கு படிப்பவர்களுக்கான பதிவு இது. நிறைய பேர் கேட்ட பதிவை தான் நான் கொடுக்குறேன். EVS 2 டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். 2 டெஸ்ட்டுமே நிறைய பேர் பார்த்துட்டு இதே மாதிரி டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது 3வது டெஸ்ட்டு. இதில் இருக்கிற கேள்விகள் 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் EVS PDF வாங்கிட்டீங்க. வாங்கினவங்களுக்காக தான் இந்த கொஷின்ஸ் நான் போடுறேன். நீங்கள் ஒன்ஸ் அந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் பதியாது. நீங்கள் வீடியோவை பார்த்து படிங்க நான் சொன்னேன், வீடியோவை பார்த்து எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதையும் தாண்டி தான் நீங்கள் PDF வாங்கியிருக்கீங்க. ஒன்ஸ் நம்ம PDF வாங்கி வச்சுட்டோம், நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பிடிஎஃப்பை பார்த்து ஒன்று எழுதுங்க, இல்லை கேள்வியாக நீங்களே கேளுங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னா, நான் கேள்வி புக்கில் இருக்க கேள்வி அப்படியே படித்து அதுக்கு ஆன்சர் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் டிஆர்பியில் அப்படி கொஷின் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு படித்த கான்செப்ட் புரியுதாங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஓரளவு டிஆர்பியில் கேட்குற அளவுக்கு எனக்கு ட்ரை பண்ணி நான் கேள்விகள் கொடுத்துருக்கேன். அதை படித்தவங்க இது ஆன்சர் தெரியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கலாமா? முதல் கேள்வி, மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படும் தாவரம் இது. இந்த பிடிஎஃப் நான் ஃப்ரீ தான் கீழே கொடுக்குறேன். உங்களால் படிக்க முடியல, பார்த்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணினாலும் படிக்க ஆர்வம் வரும் இல்லையா? நமக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆர்வம் வரும். அப்போயாவது படிங்க, ஓகேவா? உங்களை மாதிரி படிக்க முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி படிக்க சொல்லுங்கள். அதான் நான் கேட்குறது. அடுத்து, மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படும் தாவரம் எது? அவிசீனியா. அதுக்கு மண்ணிற்கு மேலே தான் வேர்கள் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று காரணம். ஆற்றலின் திட்ட அலகு. ஆற்றலின் அலகு ஜூல். ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். காரணம், ஆற்றல் பற்றிய விளக்கத்தை முதலில் வழங்கியவர் ஆர்க்கிமெடிஸ் ஆவார். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. 3வது கேள்வி பாருங்க, உப்பு நிலத்தில் வளரும் தன்மை கொண்ட மரம் எது? உப்பு நிலத்திலையும் வளரும் மரம் எது? தென்னை மரம். ஆன்சர் பி. இலையின் முக்கிய பணி எது? இலையின் முக்கிய பணி, 4 ஆப்ஷனையும் பார்த்து ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும். இலையின் முக்கிய பணி உணவை உற்பத்தி செய்வது. மகாபலிபுரம் கோவில் எத்தனை தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது? மகாபலிபுரம் கோயில் எத்தனை தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது? ஆன்சர் 3 தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பிரகதீஸ்வரர் ஆலயம் எவ்வாறு அழைக்கப்படுவது? பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுறது எது? எந்த கோயிலை பிரகதீஸ்வரர்னு சொல்கிறோம்? பிரகதீஸ்வரர் ஆலயம்னு எதை சொல்கிறோம்? தஞ்சாவூர் பெரிய கோயிலை தான் பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறோம். முதன்மை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது எவை? எவற்றை முதன்மை உற்பத்தியாளர்கள்னு சொல்கிறோம்? ஆன்சர் தாவரங்கள். உலக விலங்குகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக விலங்குகள் தினம் அக்டோபர் 4. நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுவது எப்போது? நிலத்திலேருந்து கடலை நோக்கி வீசுதுன்னா அது என்ன காற்றுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது எந்த நேரத்தில் வீசுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9க்கு ஆன்சர் இரவு நேரத்தில். 10வது கேள்வி பாருங்க, வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய கப்பல் சேவை எந்த 2 இடங்களுக்கு இடையே போக்குவரத்தை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூத்துக்குடி கொழும்பு. தூத்துக்குடி கொழும்பு. பாக்சைட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது? பாக்சைட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியமா, துத்தநாகமா, இரும்பா? ஆன்சர் அலுமினியம். ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கியவர் யார்? ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சி. செண்பக ராமன். வெறும் கேள்விகள் மட்டும் கொண்ட தொகுப்பு உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுட்டு EVSஐ படித்து பார்த்துட்டு திரும்ப ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை என்னோட இந்த வீடியோவே ஒரு தடவை பார்த்துட்டு வெறும் பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க
படித்து ஈஸியாக பாஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அவ்வளோதான். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இடப்பட்ட பெயர் என்ன? 13வது கேள்வி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இடப்பட்ட பெயர் தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை. 14. தேசபந்த இளைஞர் சங்கம், தேசபந்து இளைஞர் சங்கம் தொடங்கியவர் யார்? ஆன்சர் திருப்பூர் குமரன். கூற்று காரணம் பாருங்க. குழந்தை கடத்தும் நபர்களை தண்டிக்கும் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் 1860 ஆகும். இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை விதிப்பதற்கான விதிமுறைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவுக்கு சரியான விளக்கம். 16வது கேள்வி பாருங்க. நீங்கள் ஒருவரின் தவறான தொடுதலை பெற்றால் செய்ய வேண்டிய முதல் நடவடிக்கை எது? அதாவது குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உறக்க கூறுங்கள். அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுங்கள். பெற்றோர் அல்லது ஆசிரியரிடம் கூறி உதவி கேளுங்கள். ஆன்சர் இவை அனைத்தும். 17வது கேள்வி. சோழ நாடு சோறுடைத்து என குறிப்பிட்ட நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோழநாடு சோறுடைத்து என கூறினது யாரு? பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 18வது கேள்வி. சேர அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு 4th கொடுத்துருக்காங்க. 4th இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது. 18வது கேள்வி. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சேர அரசர்களில் புகழ் பெற்றவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சூரியன், காற்று, நீர் ஆகியவை எந்த வகை வளங்களுக்கு எடுத்துக்காட்டு? இதே கான்செப்டை வச்சு கூற்று காரணம்னு கேட்டிருந்தாங்க போன டெட் எக்ஸாமில். சூரியன், காற்று, நீர் ஆகியவை எந்த வகை வளங்களுக்கு எடுத்துக்காட்டு? புதுப்பிக்க இயலும் வளங்கள். எளிய இயந்திரங்கள் பற்றிய கருத்தை 3ஆம் நூற்றாண்டில் எடுத்துரைத்த கிரேக்க தத்துவ ஞானி யார்? 3ஆம் நூற்றாண்டில் எடுத்துரைத்த கிரேக்க தத்துவ ஞானி யார்? ஆன்சர் ஆர்கமெடிஸ். ஆர்கமெடிஸ், அரிஸ்டாட்டில் கிடையாது. ஆர்கமெடிஸ் தான் வந்து எளிய இயந்திரம் பற்றின தத்துவத்தை சொன்னது. ஆர்கமெடிஸ் 3ஆம் நூற்றாண்டில் சொன்னார். கீழ்கண்டவற்றில் 2ஆம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு எது? 2ஆம் வகை நெம்புகோல் எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. 3 வகைக்குமான எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தள்ளுவண்டி, எலும்பிச்சை சாறு கருவி, கொட்டை உடைப்பான். இது 3 வந்து 2ஆம் வகை நெம்புகோல். 22வது கேள்வி பாருங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. இது எதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்குது? எதை பற்றி இது சொல்லுது? எந்த துறையை பற்றி சொல்லுது? வணிகமா, தொழில்துறையா, வேளாண்மையா? ஆன்சர் வேளாண்மை. அடுத்து பொறுத்துக. சதுப்பு நிலக்காடு, மலைக்காடுகள், காப்புக்காடுகள், வெப்பமண்டல மலைக்காடுகள். வெப்பமண்டல மலைக்காடுகள். சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குது? பிச்சாவரத்தில் இருக்குது. மலைக்காடுகள், மலைக்காடு நீலகிரி மாவட்டம். காப்புக்காடு கன்னியாகுமரி. வெப்பமண்டல மலைக்காடு தான் வந்து கோயம்புத்தூர். 2க்கு 2, 4க்கு 4, 1க்கு 3, 3க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடல் உணவு வணிகரை குறிக்கும் சொல் எது? எல்லாமே இவிஎஸ்ல இருக்குது. 1 to 5க்கான இவிஎஸ் படிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் சொல்லலாம். கடல் உணவு வணிகர் குறிப்பது சேர்ப்பன். சேர்ப்பன்கிறது தான் கடல் உணவு வணிகர். உப்பள தொழில் செய்பவரை குறிக்கும் சொல் எது? உப்பள தொழில். உப்பள இதில் லா வருதா? இதுலேயும் இந்த லாவே வச்சு படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். உப்பள தொழில் அளவர். நீங்கள் அந்த
இவிஎஸ்க்கான ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், மனசில் பதிஞ்சிரும். இது இல்லாமல் 6th 7th 8th நீங்கள் படிக்கணும். இதை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 4-5 கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமைந்துள்ள இடம் எது? உலகிலேயே நீளமான கடற்கரை மியாமி கடற்கரை. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. மறுபடியும் ஒரு கூற்று காரணம் கேள்வி. குழந்தை பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கையை வரைவு செய்தது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்த அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான கொள்கைகளை உருவாக்கும் பொறுப்பை வகிக்கிறது. ஆன்சர் புரியுதா பாருங்க, கரெக்டாக இருக்கா யோசிச்சு பாருங்க. ஆண்டுகள் வந்தால் படிச்சிருக்கணும், இதையும் படிச்சிருந்தா தான் சொல்ல முடியும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். மலரின் பெண் பாகம் என அழைக்கப்படுவது எது? மலரின் பெண் பாகம் என அழைக்கப்படுவது சூலகம். 30வது கேள்வி. உலகின் மிக பெரிய மலர் ரஃப்லேஷியா காணப்படும் இடம் எது? ரஃப்லேஷியா தான் உலகின் மிகப்பெரிய மலர். இது எங்கே காணப்படுது? ஆன்சர் இந்தோனேஷியா. ஆன்சர் இந்தோனேஷியா. 31வது கேள்வி. மயிலுக்கு போர்வையை கொடுத்த பேகன் வாழ்ந்த இடம் எது? மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் வாழ்ந்த இடம் ஆன்சர் பழனிமலை. ஆன்சர் பழனிமலை. தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கை எந்த பூச்சிகள் மூலமாக நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கை எதன் மூலமாக நடக்குது? இது கேட்டிருந்த கேள்வி, இப்போ டெட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் தேனீக்கள் மூலமாக. ஆட்டோட்ரோப்புகள் என்பதன் சரியான பொருள் என்ன? ஆட்டோட்ரோப்புகள் என்பதன் சரியான பொருள் ஆன்சர் தற்சார்பு உயிரிகள். தற்சார்பு உயிரிகள். 33வது கேள்வி. சேரர்கள் எந்த ஆற்றங்கரை? சோழர்கள் எந்த ஆற்றங்கரை? பாண்டியர்கள் எந்த ஆற்றங்கரை? சேரர்கள் பொய் சொல்லுவாங்க. சோழர்கள் வைகை தான் வரும். சோழர்கள் வைகை. பாண்டியர்கள் தான் காவிரி வரும். பாண்டியர்கள் காவிரி அப்படின்னு வரும். ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்து 34வது கேள்வி. அல்லிவட்டத்தின் முக்கிய பணி மலருக்கு பிரகாசமான நிறம் அளிப்பது அப்படிங்கிறது கூற்று. அல்லிவட்டத்தின் முக்கிய பணி மலருக்கு பிரகாசமான நிறத்தை அளிப்பது. காரணம், அல்லிவட்டம் தேனீக்கள் மற்றும் வண்ணத்தி பூச்சிகளை மலரிடம் ஈர்க்க உதவுகிறது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து இன்னொரு பொறுத்துக. தமிழ்நாட்டில் வடக்கு என்ன இருக்குது? தெற்கில் வடமேற்கில் என்ன இருக்குது? தெற்கில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டின் மேற்கில் எந்த ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் வடக்கில் ஆந்திரா, வடமேற்கில் கர்நாடகா, தெற்கில் இந்திய பெருங்கடல், மேற்கில் கேரளா இருக்குது. அடுத்து 36வது கேள்வி. இன்னொரு கூற்றும் காரணம். தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வாழும் பகுதி ஆந்திர பிரதேசமாக 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. காரணம், மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்ததன் விளைவாக ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இந்த ஆண்டு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஏதான் ஆன்சர். அடுத்து கேரளா மற்றும் மைசூர் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு. கேரளாவையும் மைசூரையும் கர்நாடகா அப்படிங்கிற மாநிலமாக பிரித்தாங்க. கேரளாவில் சில பகுதியில். அந்த கர்நாடகா மாநிலம் பிரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1956. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் கொண்ட ஒரே மாநிலம் எது?
ஆன்சர் தமிழ்நாடு. நீலகிரி மலைத்தொடரின் உயரமான சிகரம் எது? நீலகிரி மலைத்தொடரில் உயரமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொட்டபெட்டா. வடக்கு சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் எவை? வடக்கு சமவெளியை உருவாக்குற ஆறுகள் எவை? 40க்கு ஆன்சர் பாலாறு, செய்யாறு, தென்பெண்ணை ஆறு, வெள்ளாறு. இந்தியாவில் உள்ள 6வது உயரமான தழையாறு அருவி எங்கே இருக்குது? அருவி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தழையாறு அருவி. ஆன்சர் தேனி மாவட்டம், தேவதானம்பட்டி. 42 பேரருவி, ஐந்தருவி, புளியருவி உள்ளிட்ட 9 அருவிகள் அமைந்துள்ள இடம் எது? 9 அருவிகள் அமைந்திருக்க இடம் குற்றாலம். ஆன்சர் பி. இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-44. 3 துறைமுகங்களை கொண்ட ஒரே மாநிலம். 3 துறைமுகம் இருக்குது இந்த மாநிலத்தில். எந்த மாநிலம்? ஆன்சர் தமிழ்நாடு. 3R என்றால் எதை குறிக்கும்? 3R அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். 46 பசுமை எங்கோ வலிமை அங்கே என்ற குறிக்கோளை கொண்ட அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் NGC, நேஷ்னல் கிரீன் கிராப்ஸ். 47வது கேள்வி. ஆண் தேனீக்கள் என்று என்னன்னு அழைக்கப்படுது? ஆண் தேனீக்களை என்னன்னு அழைக்கிறோம்? ஆண் தேனீக்கள் ட்ரோன்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆப்ஷனை விட்டுருங்க. வேலைக்கார தேனி, தொழிலாளர் தேனி அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆண் தேனீக்கள் ட்ரோன்கள் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. ஆண் பறவைகள் மட்டும் ஒன்றாக இணைந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய கூட்டினை கட்டும் பறவை எது? 400 பறவைகள் தங்குற மாதிரி ஒரு கூட்டை கட்டுது. அது ஆண் பறவைகள் மட்டும்தான் சேர்ந்து கட்டுது. அது என்ன பறவைன்னு சொல்கிறோம்? சோஷியல் வேவர், நேஷ்னல் சோஷியல் வேவர். ஆன்சர் சமூக நெசவாளர், சோஷியல் வேவர். காற்றின் எதிர்ப்பை குறைத்து ஆற்றல் சேமிக்க பறவைகள் எவ்வாறு பறக்கின்றது? வட்ட வடிவிலா, நேர்கோட்டிலா, வி வடிவத்திலா? ஆன்சர் வி வடிவத்தில் பறக்கின்றன. 50வது கேள்வி பாருங்க. பறவைகள் சாதகமற்ற சூழலை தவிர்க்க இடம்பெயர்ந்து செல்வது எத்தகைய தகவமைப்பு? தகவமைப்பு வகைகள் கொடுத்துருக்காங்க. EVSல படிச்சுக்கோங்க. ஆன்சர் நடத்தை தகவமைப்பு. இந்த வினாக்கள் வேணால் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 to 5லேருந்து இருக்கிற EVS மெட்டீரியலாக வேணும். மெட்டீரியல் கிடையாது, 1 to 5லேருந்து எடுத்த நோட்ஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்து படிச்சுட்டும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும். கேள்விகள் மட்டும் இருக்கும். ஆன்சர் பார்த்து டிக் பண்ணுங்கள், இல்லை எழுதுங்க. உங்களுக்கு மனசில் பதிய ஒரு முயற்சி, ஒரு சின்ன முயற்சி தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.